ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான பர்தா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அனுபமா தன் கிராமத்துல இருக்கிற விதிகளை ஃபாலோ பண்ற ஒரு ட்ரெடிஷனலான இளம் பெண்ணா இருக்காங்க. அந்த ஊர் பெண்கள் அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணணும் அப்படின்றது ரூல். அதை பிரேக் பண்றவங்கள ஊர் தெய்வத்துக்கு பலி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடா இருக்கு. ஒரு கட்டத்துல எதர்ச்சியா அனுபமாவுடைய பர்தா பறந்து அவங்களோட ஃபேஸ் ரிவீல் ஆகுது. அந்த நேரத்துல ஒரு போட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து அது ஆர்டிகல்லையும் வந்துருது. அந்த ஊர் மக்கள் இவங்களை உடனே பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல இவங்க நிரபராதி அப்படின்றது நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கப்படுது. அது என்னன்னா, அந்த படத்தை பிடிச்ச அந்த போட்டோகிராஃபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர் நேர்ல கொண்டு வந்து அவர் இந்த ஊர் கட்டுப்பாடு தெரியாம ஒரு போட்டோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னா இவங்களை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அனுபமா தன் அத்தை சங்கீதாவோட சேர்ந்து அந்த போட்டோகிராஃபர் யாருன்ற தேடல தர்மசாலாக்கு போறாங்க. இந்த ஜேர்னியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. பெண்களை பலி கொடுக்குற சடங்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு பப்பட் ஷோ மூலமா காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மக்களை எப்படி முட்டாளாவே வச்சிருந்தாங்க அப்படின்றத அந்த ஒரு ஷோ மூலமாவே சொல்லியிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. தர்ஷனா இவங்களோட ஜேர்னில எப்படி ஜாயின் பண்ணாங்க, இந்த மூணு பெண்களும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஜேர்னில ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. மேல் டாக்ஸிசிட்டி மூலமா பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. அனுபமா பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணா இருப்பாங்க. சங்கீதா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. தர்ஷனா பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் உமனா இருப்பாங்க. மூணு வெவ்வேறு கேட்டகரி சேர்ந்த இந்த பெண்கள் எல்லாருக்குமே மேல் டாக்ஸிசிட்டியால எந்த மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்றத ரொம்ப கிளியரா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை முடிக்கும் போது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கன்வீனியன்ட்டான ஒரு ரைட்டிங்ல எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனாலே பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்பகத்தன்மை குறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவரேஜ் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடர் கேனட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பர்தா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.